திரையில் காணும் நண்பர் நல்ல கருத்துக்களை நம்மிடம் பகிர்கிறார். வாழ்க்கையில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்லுங்கள். ஏனெனில் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும். மனிதன் என்பவன் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கிறான். பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கிறான். எதிர்காலத்தை மட்டும் நினைத்துக் கொண்டு நிகழ்காலத்தை வீணாக்குகிறான். பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழுகிறான். வாழ்வின் முடிவில் மரணம் என்று ஒன்று உள்ளது என்பதை மறந்து வாழ்கிறான். பிறகு மரணத்தின் போது நினைத்தபடி வாழ முடியவில்லை என இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தால் அதை போல் சொர்க்கமும் இல்லை. இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்தால் அதைவிட நரகமும் இல்லை. நீங்கள் அடுத்தவர்களை தீர்மானிப்பதற்கு முன் உங்களை நீங்களே தீர்மானியுங்கள். வாழ்க்கையில் மீதம் இருப்பது கேள்விகள் மட்டுமே என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். விரிக்காத வரை சிறகுகள் பாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடுதூரம். வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். சிலர் நம்மை ஏமாற்றி விட்டதாக அவர்களை நினைத்து அவர்களே பெருமிதம் அடைந்து கொள்வார்கள். ஆனால் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை. நம்முடன் எவ்வளவு நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை முகம் சில சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு தெரிகிறது. முதுகில் குத்தும் நண்பனை விட முகத்தில் அறையும் எது. இங்க எல்லாமே காசுதான். இல்ல நம்மள்ட்ட காசு இருந்தா மட்டும்தான் சொந்தக்காரனும் மதிக்கிறான், ஊருக்காரனும் மதிக்கிறான். இதுவே நம்மள்ட்ட காசு இல்லைன்னா நம்ம அனாதை போன மாதிரி எவனுமே மதிக்க மாட்டாருங்க, ஒதுங்கி நிப்பானுங்க. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யாருக்கிட்டையும் சொல்லாத. உன் பிரச்சனையை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவங்கள விட அதை விமர்சனம் செய்யறவங்க தான் அதிகம். அதனால உனக்கு கவலையும் பயமும் தான் அதிகமாகும். உன் பிரச்சனையை நீ தான் பார்க்கணும். பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்துல உனக்கு நீயே சவால் விட்டுக்கோ. தன்னம்பிக்கையும் தைரியமும் தானா வரும். நம்மளால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல. நம்ம பிரச்சனைய நம்ம தான் பார்க்கணும். இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு. வலினா என்ன, தனிமைனா என்ன, வேதனைனா என்ன, பயம்னா என்ன, இப்படின்னு நிறைய விஷயங்களை எனக்கு கத்து கொடுத்துருக்கு. ஆனா நான் என்னைக்குமே இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டது கிடையாது. ஏன்னா இதுல ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இல்லைனாலும் கூட இன்னைக்கு சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்காது. எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் அனைவரும் உன்னுடைய எதிரிகளும் இல்லை. உன்னுடன் இருக்கும் அனைவரும் உன்னுடைய உறவுகளும் இல்லை. காலமும் சில சூழ்நிலையும் தான் உணர்த்தும் யார் யார் எந்த மாதிரி